Good morning students. So today I am going to discuss about special properties of S block elements. So the first one பார்த்தோம் அப்படின்னா hydration energy. So what is mean by hydration? You add water or by addition of water to something that is called as hydration. So இங்க பார்த்தோம் அப்படின்னா ஒரு gaseous metal cationோட நம்ம வாட்டரை ஆட் பண்ணும்போது ஒரு சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி அந்த இடத்துல ரிலீஸ் ஆகும். ஸோ அதை தான் நம்ம இங்கே என்ன சொல்கிறோம், ஹைட்ரேஷன் எனர்ஜி. ஸோ த எனர்ஜி ரிலீஸ்ட் when a gaseous metal cation gets hydrated in aqueous solution is called as hydration energy. So this is the gaseous metal cation. You add water. ஸோ நம்ம வாட்டர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், aqueous solution சொல்கிறோம். ஸோ ஒரு gaseous metal cationோட நம்ம வாட்டரை ஆட் பண்ணும்போது this metal cation gets hydrated. So you get M plus ஒரு டாட் வச்சு வாட்டர்னு எழுதுவோம். திஸ் இஸ் த ஹைட்ரேட்டட் கேட்டயான் பிளஸ் சம் எனர்ஜி இஸ் ரிலீஸ்ட். ஸோ திஸ் எனர்ஜி இஸ் கால்ட் அஸ் ஹைட்ரேஷன் எனர்ஜி. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் the ions of S block elements are extensively hydrated because due to its smaller size of an ion. ஸோ எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ் வந்து என்ன ஆகும், உனக்கு ஈஸியாக ஹைட்ரேட்டட் ஆகும். ஸோ ரீசன் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கும்போது பார்த்துருப்போம். ஸோ எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும், வெரி வெரி ஸ்மாலர் இன் சைஸ். ஸோ எந்த ஒரு அயான் வந்து ஸ்மாலர் இன் சைஸாக இருக்கோ அதுங்க வந்து ஹைட்ரேஷன் வந்து என்ன ஆகும், உனக்கு கிரேட்டராக நடக்கும். ஸோ பாசிபிலிட்டி வந்து உனக்கு அந்த இடத்துல அதிகமாக இருக்கும் ஹைட்ரேஷன் நடக்கிறதுக்கு. ஸோ நம்ம பீரியாடிக் டேபிளில் பார்த்தோம் அப்படின்னா அட்டாமிக் சைஸ் வந்து டாப் டு பாட்டம், ஸோ மேலேருந்து கீழே வரும்போது என்ன ஆகும், உனக்கு அட்டாமிக் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம், அயான் வந்து ஸ்மாலராக இருந்துச்சு அப்படின்னா ஹைட்ரேஷன் வந்து ஈஸியாக நடக்கும். ஸோ த ஹைட்ரேஷன் எனர்ஜி ஆஃப் alkali metal cation decreases down the group from lithium to cesium. ஸோ மேலேருந்து கீழே வர வர என்ன ஆகும், உனக்கு ஹைட்ரேஷன் எனர்ஜி வந்து என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து அல்கலி மெட்டலுக்கு. ஸோ இதே மாதிரி alkaline earth metal, so second group elements, that is beryllium to barium. இதுலேயும் அதே கேஸ் தான். ஸோ பெரிலியம் வந்து என்ன ஆகும், உனக்கு ஈஸியாக ஹைட்ரேஷனில் இன்வால்வ் ஆகும். ஸோ அதே மாதிரி டாப் டு பாட்டம் வரும்போது பேரியம் வர வர என்ன ஆகும், உனக்கு அந்த டிகிரி ஆஃப் ஹைட்ரேஷன் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஹைட்ரேஷன் எனர்ஜியும் மேலேருந்து கீழே வரும்போது என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். சரியா? ஸோ த ஸ்மாலர் ions are hydrated to maximum extent. சப்போஸ் இங்கே லித்தியம் இருக்குது. ஸோ லித்தியம் வந்து என்ன ஆகும், ஹைட்ரேஷனில் இன்வால்வ் ஆகும்போது ஸோ லித்தியத்தை சரௌண்ட் பண்ணி என்ன ஆகும், உனக்கு வாட்டர் மாலிகுல் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ ஒரு கேட்டையானை சுற்றி ஒரு வாட்டர் மாலிகுல் வந்து ஹைட்ரேட் ஆகிட்டே இருக்கும்போது அதோட சைஸ் என்ன ஆகும், ஹோல் சைஸ் பார்த்து அப்படின்னா லார்ஜராக இருக்கும். சரியா? ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகுல் வந்து என்ன ஆகும், உனக்கு லித்தியத்தை வந்து சரௌண்ட் பண்ணியிருக்கும். அப்படி சரௌண்ட் பண்ணியிருக்கும் போது அந்த லித்தியம் ஹைட்ரேட்டட் லித்தியத்தோட சைஸ் பார்த்தோம் அப்படின்னா வெரி வெரி லார்ஜர் தென் சீசியம். ஏன்னா சீசியம் வந்து பிக்கர் இன் சைஸ் எலமெண்ட் தனியாக இருக்கும்போது சீசியம் அயான் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் அ பிக்கர் இன் சைஸ். ஸோ வாட்டர் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும், அந்த அளவுக்கு இது ஹைட்ரேஷனில் வந்து இன்வால்வ் ஆகாது. ஸோ அப்போ இதோட சைஸ் வந்து எப்படி இருக்கும், லெஸராக இருக்கும். ஸோ இங்கே ஒன் பாயிண்ட் நல்லா நோட் பண்ணிக்கோ, ஆட்டமாக பார்க்கும்போது லித்தியம் வந்து ஸ்மாலர் இன் சைஸ், சீசியம் வந்து பிக்கர் இன் சைஸ். ஸோ ஆஃப்டர் த ஹைட்ரேஷன் ஸோ லித்தியம் ஹேஸ் கிரேட்டர் டிகிரி ஆஃப் ஹைட்ரேஷன். ஸோ வாட்டர் மாலிகுல் என்ன ஆகும், நிறைய லித்தியத்தை சுற்றி சரௌண்டிங்கில் இருக்கும். அப்படி இருக்கும்போது ஹைட்ரேட்டட் லித்தியத்தோட சைஸ் பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும், பிக்கர் இன் சைஸ் கம்பேர் டு சீசியம். அதே கேஸ் தான். ஸோ த ஹைட்ரேட்டட் பெரிலியம், ஸோ ஹைட்ரேஷனில் இன்வால்வ் ஆனதுக்கப்புறம் அந்த பெரிலியத்தோட சைஸ் பார்க்கும்போது இட் இஸ் அ பிக்கர் இன் சைஸ் தென் பேரியம். ஓகேவா? இன் அக்வஸ் சொல்யூஷன். ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட் இஸ் ஹைட்ரேஷன் ஆஃப் சால்ட். ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்தது தனியாக எலமெண்ட் மட்டும் பார்த்துருப்போம், லித்தியம் அண்ட் சீசியம். ஸோ அதோட சால்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸோ லித்தியத்தோட கரஸ்பாண்டிங் சால்ட் ஃபார் எக்ஸாம்பிள் லித்தியம் குளோரைட். சப்போஸ் சீசியம் பார்த்தோம் அப்படின்னா சீசியம் குளோரைட். திஸ் இஸ் த salt. So the hydration of salt yield addition compound is called hydrates. Suppose lithium chloride ஓட
ஒரு water add பண்ணும்போது you get lithium chloride, hydrated lithium chloride. So this is called as hydrates. Okay வா? சப்போஸ் அதே மாதிரி சோடியம் குளோரைட், அடுத்து பொட்டாசியம் குளோரைட், சீசியம் குளோரைட் அந்த மாதிரி சால்ட் எடுக்கும்போது என்ன ஆகாது, உனக்கு எந்த ஒரு ஹைட்ரேஷனும் அந்த இடத்துல பாசிபிள் கிடையாது. ஓகேவா? ஸோ ஒன்ஸ் அகேன் ஐ ரிப்பீட்டட். ஸோ நம்ம இப்போ 4 பாயிண்ட் பார்த்துருக்கோம். ஸோ ஒன்று வந்து ஹைட்ரேஷன் எனர்ஜி. ஸோ ஹைட்ரேஷன் எனர்ஜி அப்படின்னா ஒரு மெட்டல் கேட்டையானோட நம்ம ஒரு அக்வா சொல்யூஷன், தட் இஸ் வாட்டர் ஆட் பண்ணும்போது அங்கே ரிலீஸ் ஆகிற எனர்ஜி வந்து என்னது, ஹைட்ரேஷன் எனர்ஜி. ஓகேவா? ஸோ செகண்ட் வந்து எந்த எலமெண்ட்டில் வந்து ஹைட்ரேஷன் வந்து ஈஸியாக நடக்கும் அப்படின்னா எஸ் பிளாக் எலமெண்ட்ஸில் ஈஸியாக நடக்கும். ஏன் எஸ் பிளாக் எலமெண்ட்ஸில் நடக்குது அப்படின்னா அதோட சைஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஸ்மாலர் இன் சைஸ். ஸோ அதனால் இட் ஹேஸ் கிரேட்டர் டிகிரி ஆஃப் ஹைட்ரேஷன். ஸோ நெக்ஸ்ட் எலமெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது ஸோ 2 குரூப் மெட்டல்ஸை வந்து கம்பேர் பண்ண போகிறோம். லித்தியம் டு சீசியம், பெரிலியம் டு பேரியம். ஸோ லித்தியம் டு சீசியம் வந்து அல்கலி மெட்டல்னு சொல்லுவோம். பெரிலியம் டு பேரியம் வந்து என்னது, அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ். ஓகேவா? ஸோ இது ரெண்டுலையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா லித்தியமும் பெரிலியமும் ஸ்மாலர் இன் சைஸ். ஸோ இட் ஹேஸ் கிரேட்டர் hydration energy compared to cesium and barium, because top to bottom வந்து பார்க்கும்போது என்ன ஆகும், அட்டாமிக் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த சைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அங்கே டிகிரி ஆஃப் ஹைட்ரேஷன் வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து சைஸ். ஸோ ஹைட்ரேஷன் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஒரு எலமெண்ட்டோட சைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதுலேயுமே 2 எலமெண்ட் கம்பேர் பண்ணலாம், லித்தியம் அண்டு சீசியம். ஸோ லித்தியம் ஆஃப்டர் த ஹைட்ரேஷன் ஆஃப் லித்தியம், ஸோ த சைஸ் ஆஃப் த லித்தியம் is larger than cesium. அதே கேஸ் தான் after the hydration beryllium ion is larger in size than barium, because the water molecule surrounded by this element increases the size. Okay, so next hydration of salts. So salts means lithium chloride, cesium chloride, sodium chloride, அது எல்லாமே நமக்கு என்ன தான், சால்ட் தான். ஸோ அது கூட நம்ம வாட்டர் ஆட் பண்ணும்போது யூ கெட் சம் அடிஷன் காம்பவுண்ட். ஸோ அந்த அடிஷன் காம்பவுண்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஹைட்ரேட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அல்கலி மெட்டலில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ லித்தியம் சால்ட் தான் என்ன ஆகும், உனக்கு ஈஸியாக ஹைட்ரேஷனில் இன்வால்வ் ஆகும். சோடியம் குளோரைடோ பொட்டாசியம் குளோரைடோ சீசியம் குளோரைடோ என்ன ஆகாது, ஹைட்ரேஷனில் வந்து இன்வால்வ் ஆகாது. இட் நாட் ஹைட்ரேட்டட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து 2 ஃபர்ஸ்ட் குரூப் எலமெண்ட்ஸையும் செகண்ட் குரூப் எலமெண்ட்ஸையும் கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ அல்கலின் எர்த் மெட்டல் கேட்டையான்ஸ் வந்து வெரி வெரி ஸ்மாலர் இன் சைஸ் தென் அல்கலி மெட்டல் கேட்டையான்ஸ். ஸோ த அல்கலின் எர்த் மெட்டல்ஸ் வந்து என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா மெக்னீஷியம், கால்சியம், பேரியம், அது எல்லாமே அல்கலின் எர்த் மெட்டல்ஸ் தான். ஸோ தீஸ் ஆர் எலமெண்ட்ஸ் ஆர் ஈஸிலி ஹைட்ரேட்டட் தென் அல்கலி மெட்டல்ஸ் கேட்டையான்ஸ். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் வந்து மெக்னீஷியம் குளோரைட், ஹைட்ரேட்டட் மெக்னீஷியம் குளோரைட், ஹைட்ரேட்டட் கால்சியம் குளோரைட், ஹைட்ரேட்டட் பேரியம் குளோரைட். ஸோ இந்த மெக்னீஷியம், கால்சியம், பேரியம் எல்லாமே என்னது, அல்கலைன் எர்த் மெட்டல். லித்தியம், சோடியம், பொட்டாசியம் எல்லாமே என்னது, அல்கலி மெட்டல். ஸோ அது ரெண்டுக்கும் சைஸ் கம்பேர் பண்ணும்போது அல்கலின் எர்த் மெட்டலோட சைஸ் வந்து எப்படி இருக்கும், வெரி வெரி ஸ்மாலர் இன் சைஸ். ஸோ தீஸ் எலமெண்ட்ஸ் ஆர் ஈஸிலி ஹைட்ரேட்டட். ஓகேவா? ஸோ அதே மாதிரி கிரேட்டர் த மேக்னிடியூட் ஆஃப் ஹைட்ரேஷன் ஆஃப் த மெட்டல் கேட்டையான், கிரேட்டர் த சாலிபிலிட்டி. ஸோ யாரெல்லாம் ஹை டிகிரி ஆஃப் ஹைட்ரேஷன் இருக்கோ அது எல்லாமே என்ன ஆகும், ஈஸியாக வாட்டரில் சாலிபிள் ஆகும். ஸோ நம்ம செகண்ட் குரூப் எலமெண்ட் எடுத்துக்கலாம். செகண்ட் குரூப் எலமெண்ட்ஸில் என்னென்ன இருக்கும், மெக்னீஷியம், கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம். ஸோ இந்த 4 எலமெண்ட்ஸில் ஸோ எது வந்து எதுக்கு கிரேட்டர் டிகிரி ஆஃப் ஹைட்ரேஷன் இருக்கும் அப்படின்னா மெக்னீஷியம். ஸோ டாப் டு பாட்டம் வரும்போது என்ன ஆகும், உனக்கு ஹைட்ரேஷன் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ எதுக்கு கிரேட்டர் ஹைட்ரேஷன் இருக்கோ அது வந்து ஈஸியாக வாட்டரில் சாலிபிள் ஆகும். ஸோ இதோட கரஸ்பாண்டிங் சால்ட் எடுத்தோம் அப்படின்னா மெக்னீஷியம் சல்ஃபேட், கால்சியம் சல்ஃபேட், ஸ்ட்ரான்சியம் சல்ஃபேட் அண்ட் பேரியம் சல்ஃபேட். ஸோ மெக்னீஷியம் தான் கிரேட்டர் மேக்னிட்டி ஆஃப் ஹைட்ரேஷன் இருக்கும். ஸோ இட் இஸ் ஈஸிலி சாலிபிள் இன் வாட்டர். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கால்சியம் சல்ஃபேட், அது வந்து பார்ட்லி தான் என்ன ஆகும், வாட்டரில் சாலிபிள் ஆகும். த அதர் 2 சல்ஃபேட், ஸோ தீஸ் ஆர் த அயானிக் சால்ட், தீஸ் 2 ஆர் insoluble in water because it has lesser magnitude of hydration. Okay,
ஸோ இப்போ நம்ம மேலே பார்த்தது ஃபுல்லாமே ஹைட்ரேஷன். ஸோ செகண்ட் ஒன்று பார்த்தோம் அப்படின்னா சால்வேஷன். ஸோ சால்வேஷன் அப்படிங்கிறது ஜஸ்ட் யூ டிசால்வ் பண்ணுறது, எதையாவது ஒரு மெட்டல் கேட்டையான ஏதாவது ஒரு சால்வெண்ட்டில் டிசால்வ் பண்ணுறது. ஓகேவா? இல்லை அப்படின்னா ஒரு சால்வெண்ட்டோட அட்டாச் பண்ணுறது. ஸோ மேலே வந்து நம்ம வாட்டர் ஆட் பண்ணோம். ஸோ வாட்டருக்கு பதிலாக நம்ம சால்வெண்ட் வாட்டரும் ஒரு சால்வெண்ட் தான். குளோரோஃபார்ம், CCl4, ஈத்தர். ஸோ இது எல்லாமே என்னது உனக்கு சால்வெண்ட் தான். ஸோ த ப்ராசஸ் பை விச் a liquid solvent is attached to a gaseous metal cation is called as solvation. ஸோ நம்ம அதே மெட்டல் கேட்டையான் தான் எடுத்திருக்கோம். அங்கே அக்வஸ் சொல்யூஷன் வாட்டர் ஆட் பண்ணோம். அதுக்கு பதிலாக இங்கே நம்ம என்ன ஆட் பண்ணுறோம்? சால்வெண்ட் ஆட் பண்ணுறோம். அப்படி சால்வெண்ட் ஆட் பண்ணும்போது you get a solvated cation because metal cation in solvent. ஸோ அப்போ நமக்கு ஒரு எனர்ஜி வந்து லிபரேட் ஆகும். சரியா? ஸோ அந்த எனர்ஜி தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சால்வேஷன் எனர்ஜின்னு சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் த ஈக்குவேஷன். திஸ் இஸ் த gaseous metal cation. You add solvent, you get a solvated cation plus the energy is released. So this energy is called as solvation energy. Okay va? So if the solvent is water, okay, so இந்த solvent வந்து நம்ம வாட்டர் எடுத்தோம் அப்படின்னா that is hydration. ஸோ அப்போ நமக்கு ரிலீஸ் ஆகிற எனர்ஜி வந்து என்னது? ஹைட்ரேஷன் எனர்ஜி. ஸோ இது வந்து அக்வஸ் சால்வெண்ட். ஸோ நம்ம என்ன பண்ண the cations and the salts of alkali metal. ஸோ லித்தியம் ப்ளஸ்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி அதோட கரஸ்பாண்டிங் சால்ட் லித்தியம் குளோரைடாக இருக்கலாம். அதை தான் நம்ம cations and the saltன்னு சொல்கிறோம். இட் இஸ் சால்வேட்டட் பை நான் அக்வஸ் சால்வெண்ட். that is ammonia, liquid HF, liquid SO2, alcohol and so on. ஸோ இதையும் நம்ம என்னவா யூஸ் பண்ணலாம்? சால்வெண்ட்டாக யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படி சால்வெண்ட் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன அந்த இடத்துல ஃபார்ம் ஆகும் அப்படின்னா அடிஷன் காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ ஒரு அல்கலி மெட்டல் சால்ட்டோட நம்ம ஏதாவது ஒரு நான் அக்வஸ் சொல்யூஷன் ஆட் பண்ணும்போது யூ கெட் சம் அடிஷன் காம்பவுண்ட் தட் இஸ் கால்ட் as solvates. For example, here lithium iodide. This is the alkali metal salt. Okay. So sulfur dioxide அப்படிங்கிறது என்னது? நான் அக்வஸ் சால்வெண்ட். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? ஒரு அடிஷன் காம்பவுண்ட். இது ஹோலாக பார்த்தோம் அப்படின்னா திஸ் இஸ் த அடிஷன் காம்பவுண்ட். ஸோ ஜென்ரலாக இதை எப்படி நேம் பண்ணலாம்? சால்வேட்ஸ் நேம் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் த ஒன் ஆஃப் த காம்பவுண்ட். ஸோ லித்தியத்துக்கு அப்புறம் என்ன இருக்கும்? பொட்டாசியம் இருக்கும். ஸோ அதோட சால்ட் வந்து என்னது? பொட்டாசியம் அயோடைட் in the presence of non-aqueous solvent sulfur dioxide. ஸோ பொட்டாசியம் அயோடைடும் சல்ஃபர் டை ஆக்சைடும் சேர்ந்து நமக்கு ஒரு அடிஷன் காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதுவும் என்ன தான் ஜென்ரலாக சால்வேட்னு நம்ம சொல்லுவோம். ஸோ தேர்ட் எக்ஸாம்பிள் பொட்டாசியம் ஃப்ளூரைட் in the presence of HF. This is one of the non-aqueous solvent. ஸோ அதே தான், அந்த ரேஷியோ மட்டும் வேரி ஆயிருக்கு. ஸோ அது வந்து சயனைடு சால்ட்டாக எடுத்திருக்காங்க. ஸோ அதுலேயும் என்ன எடுத்திருக்காங்க? சல்ஃபர் டை ஆக்சைடு, அந்த நான் அக்வஸ் சால்வெண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒன் ஆஃப் த சால்வேட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து கம்பேர் பண்ணுறோம் அல்கலி மெட்டலையும் அல்கலைன் எர்த் மெட்டலையும். ஸோ த அல்கலைன் எர்த் மெட்டல் form solvates more readily than the alkali metal salts because the size is smaller compared to alkali metal salt, so it is easily form solvates with solvent. Okay va? So third property is complexation. ஸோ அல்கலி மெட்டல் ஆகட்டும் அல்கலின் எர்த் மெட்டல் ஆகட்டும், ஸோ ரெண்டுமே நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் வித் யூனிடென்டேட், பைடென்டேட் அண்ட் மேக்ரோசைக்ளிக் லிகாண்ட்ஸ். ஸோ வாட் இஸ் மீன் பை லிகாண்ட்? ஸோ எலக்ட்ரானை டொனேட் பண்ணுற எல்லாமே நமக்கு வந்து லிகாண்ட் தான். சப்போஸ் யூனிடென்டேட் மீன்ஸ் ஒரே ஒரு ஆட்டம் மட்டும் என்ன பண்ணும்? எலக்ட்ரானை டொனேட் பண்ணும். சப்போஸ் லித்தியம் இருக்குது, ஸோ லித்தியத்தை கூட அம்மோனியா போடும்போது என்ன ஆகும்? உனக்கு லித்தியமும் அம்மோனியாவும் சேர்ந்து நமக்கு அந்த இடத்துல ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணும். ஸோ ஈஸியாக என்ன ஆகும்? உனக்கு காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷனில் இன்வால்வ் ஆகும். ஸோ ஒரு ஆட்டம் மட்டும் எலக்ட்ரானை டொனேட் பண்ணுச்சு அப்படின்னா அது வந்து யூனிடென்டேட். சப்போஸ் ரெண்டு ஆக்சிலேட் மாதிரி இருக்குது அப்படின்னா இதில் ரெண்டு ஆக்சிஜனுமே என்ன பண்ணும்? உனக்கு எலக்ட்ரானை அந்த மெட்டலுக்கு டொனேட் பண்ணும். ஸோ ரெண்டு டோனார் இருக்குது. இது வந்து என்னது? பைடென்டேட். ஸோ இந்த மாதிரி நிறைய நம்பர் ஆஃப் டோனார் வந்து அதில் ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா இட் இஸ் அ மேக்ரோசைக்ளிக் லிகாண்ட்ஸ்.
ஸோ காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணுது. ஸோ நம்ம கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் நிறையா பார்த்துருப்போம் இல்லையா, காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் பார்த்துருப்போம். ஸோ அல்கலி மெட்டல் ஆகட்டும், அல்கலின் எர்த் மெட்டல் ஆகட்டும், ஸோ அது ரெண்டுமே நமக்கு ஒரு ஸ்டேபிள் காம்ப்ளெக்ஸை வந்து ஃபார்ம் பண்ணும் வித் யூனிடென்டேட், பைடென்டேட் அண்ட் மேக்ரோசைக்ளிக் லிகாண்ட்ஸ். ஸோ வாட் இஸ் யூனிடென்டேட்? ஒரே ஒரு ஆட்டம் மட்டும் எலக்ட்ரானை டொனேட் பண்ணுச்சுன்னா அது வந்து யூனிடென்டேட். 2 ஆட்டம் வந்து டொனேட் பண்ணுச்சு அப்படின்னா பைடென்டேட். ஸோ நிறைய ஆட்டம் வந்து டொனேட் பண்ணுச்சு அப்படின்னா இட் இஸ் அ மேக்ரோசைக்ளிக் லிகாண்ட்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து காம்ப்ளெக்ஸ் செக்ஷன் டெண்டன்சி. ஸோ யாரெல்லாம் ஈஸியாக காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் த அல்கலி மெட்டல், திஸ் இஸ் த அல்கலைன் எர்த் மெட்டல். ஸோ லித்தியம் டு சீசியம், பெரிலியம் டு பேரியம். ஸோ எதுக்கு வந்து எதோட கேட்டையானோட சைஸ் வந்து ஸ்மாலராக இருக்கோ அது வந்து காம்ப்ளெக்ஸ் செக்ஷனில் வந்து ஈஸியாக இன்வால்வ் ஆகும். ஸோ த ஆர்டர் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ லித்தியம் வந்து ஈஸியாக காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணும் கம்பேர் டு சீசியம். அதே மாதிரி பெரிலியம் வந்து என்ன ஆகும், உனக்கு ஈஸியாக காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷனில் இன்வால்வ் ஆகும் கம்பேர் டு பேரியம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். ஸோ லித்தியம் ப்ளஸ், தட் இஸ் லித்தியம் கேட்டையான் ஃபார்ம் ஸ்டேபிள் அக்வா அண்ட் அமீன் காம்ப்ளெக்ஸஸ். ஸோ ஒரு வாட்டரோ ஒரு அமோனியாவை ஆட் பண்ணும்போது ஸோ லித்தியம் வந்து என்ன ஆகும், உனக்கு ஈஸியாக காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷனில் இன்வால்வ் ஆகும். ஸோ வாட்டர் ஆட் பண்ணும்போது டெட்ரா அக்வா லித்தியம் ஃபார்ம் ஆகும், அமோனியா ஆட் பண்ணும்போது டெட்ரா அமோனியம் லித்தியம் காம்ப்ளெக்ஸ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். சரியா? ஸோ அதே மாதிரி பெரிலியம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பெரிலியமும் ஃப்ளூரினோடையோ ஆக்சலேட் கூடயோ அசிட்டில் அசிட்டோன் கூடயோ போடும்போது நமக்கு இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் வந்து அந்த இடத்துல ஃபார்ம் ஆகும். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து மெக்னீஷியம் அண்ட் கால்சியம். ஸோ தீஸ் 2 மெட்டல் கேட்டையான்ஸ் form water soluble complex with acetyl acetone and EDTA. So these are the sum of the complex magnesium EDTA, calcium EDTA, calcium acetyl acetone. So இது என்ன ஆகும், water soluble complex வந்து நமக்கு இந்த 2 கேட்டையான்ஸும் ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி alkali metal cations or ions form very stable complex with macrocyclic ligands such as ground ether. ஸோ இதை எடுத்துட்டு இந்த பொட்டாசியம் மட்டும் இல்லைன்னா இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம என்னன்னு சொல்லுவோம், கிரவுண்ட் ஈத்தர்னு சொல்லுவோம். ஸோ அல்கலி மெட்டல், ஸோ பொட்டாசியம் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த பொட்டாசியம் என்ன ஆகும், உனக்கு ஈஸியாக இந்த கிரவுண்ட் ஈத்தரோட காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷனில் இன்வால்வ் ஆகும். ஸோ அந்த கேட்டையான் எங்கே இருக்கும் அப்படின்னா லிகாண்டுக்குள்ளே இருக்கும். ஸோ என்க்ளோஸ்ட் அண்ட் என்டர் அப்படின்னா சென்டரில் அந்த கேட்டையான் இருக்கும், அதை சரௌண்ட் பண்ணி அந்த லிகான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அல்கலி மெட்டல் என்ன பண்ணும் அப்படின்னா ஈஸியாக ஒரு ஸ்டேபிள் காம்ப்ளெக்ஸ் வந்து நமக்கு ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த மூணுமே எஸ் பிளாக் எலமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஹைட்ரேஷன், செகண்ட் ப்ராப்பர்ட்டி இஸ் சால்வேஷன், தேர்ட் ப்ராப்பர்ட்டி இஸ் காம்ப்ளெக்சேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சில காம்பவுண்டோட இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதோட கெமிஸ்ட்ரி ஃபுல் கெமிஸ்ட்ரி பார்க்க போகிறோம். ஸோ அதோட அக்கரன்ஸு, எக்ஸ்ட்ராக்ஷன், யூசஸ் அதெல்லாம் இதில் கவர் ஆகும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அதில் பார்க்க போகிறது வந்து லித்தியம். ஸோ கெமிஸ்ட்ரி ஆஃப் லித்தியம். ஸோ அக்கரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ லித்தியம் வந்து அதோட சோர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா லெபிடோலைட் ஆர் லித்தியம் ஐக்கியா. திஸ் இஸ் த ஃபார்முலா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஸ்பாட்மீன், third source is petalite, fourth one is amplicgonate. So these are the important source of lithium. So நம்ம இதுல இருந்து நம்ம லித்தியத்தை வந்து என்ன பண்ணலாம், ஈஸியா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். So lithium mainly occurs in India as epitolite. So இந்தியால லித்தியம் வந்து எதுல இருந்து நம்ம ஐசோலேட் பண்ணலாம் அப்படின்னா இந்த சோர்ஸ்ல இருந்து வந்து ஐசோலேட் பண்ணலாம், which is present in Bihar, Kashmir, Karnataka and Rajasthan. So next process is extraction. So the extraction of lithium from the silicates ore. So எல்லாமே இது மட்டும் தான் phosphate ore, மேலே உள்ள மூணுமே என்னது silicate ore because it contains silica SiO3. ஓகேவா? ஸோ இது மூணுமே என்னது உனக்கு silicate ore, இது மட்டும் என்னது உனக்கு phosphate ore. ஸோ நம்ம silicate oresலேருந்து நம்ம லித்தியத்தை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ it involves in the 2 steps. So preparation of lithium chloride and electrolysis of lithium chloride. So let's see one by one. So preparation of lithium chloride. You take a silicate ore lepidolite. So this is the formula.
So first you finely powdered this ore. ஸோ பவுடர் பண்ணதுக்கப்புறமா நம்ம அது கூட என்ன ஆட் பண்ணுவோம் அப்படின்னா கார்ன் சல்ஃபூரிக் ஆசிட் ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த சல்ஃபூரிக் ஆசிட் ஆட் பண்ணும்போது இந்த சிலிக்கா மட்டும் என்ன ஆகும் உனக்கு இன்சாலிபிள். ஸோ ரிமைனிங் எல்லாமே என்ன ஆகும் உனக்கு சாலிபிள் ஆயிரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த சிலிக்காவை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இந்த ஓரை வந்து நல்லா பவுட்ரு பண்ணிட்டு கார்ன் சல்ஃபூரிக் ஆசிடோட ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து என்ன ஆகும் உனக்கு இன்சாலிபிள். ஓகேவா? ஸோ இன்சாலிபிள்னு நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக ஃபில்டர் பண்ணிடலாம். ஸோ ஃபில்டர் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம், சோடியம் கார்பனேட். ஸோ சோடியம் கார்பனேட் ஆட் பண்ணும்போது இந்த அலுமினியம் வந்து அலுமினியம் கார்பனேட்டாக ப்ரிசிபிடேட் ஆயிரும். ஸோ திஸ் இஸ் த ப்ரிசிபிடேட். ஸோ வேறு சால்வெண்ட்டோ எவாப்ரேட்டாக பண்ணும்போது மற்ற லித்தியத்தை தவிர மற்ற எல்லா எலமெண்ட்ஸும் என்ன ஆகும் உனக்கு ஈஸியாக ரிமூவ் ஆயிடும். ஸோ இங்கே அதை நம்ம வந்து காட்டலை. ஸோ ஃபஸ்ட்டு சோடியம் கார்பனேட் மட்டும் ஆட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு சிலிக்கா ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அலுமினியத்தை ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸஸ் ஆஃப் சோடியம் கார்பனேட் ஆட் பண்ணும்போது நமக்கு தேவையான லித்தியம் என்னவா கன்வெர்ட் ஆகும், லித்தியம் கார்பனேட்டாக ப்ரிசிபிடேட் ஆயிரும். ஸோ நம்ம ப்ரிசிபிடேட் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம், ஃபில்டர் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ லித்தியம் கார்பனேட் ப்ரிசிபிடேட் ஆனதுக்கப்புறம் நம்ம அதை ஃபில்ட்ரேட் பண்ணுறோம். ஸோ ஃபில்ட்ரேட் பண்ணிவிட்டு அதோட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம், HCl ஆட் பண்ண போகிறோம். ஸோ HCl ஆட் பண்ணும்போது இது கன்வெர்ட்ஸ் டு லித்தியம் குளோரைட். திஸ் இஸ் த இது வந்து நமக்கு பியூராக இருக்காது, சரியா? ஸோ இதை பியூர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், ஆல்கஹாலோட எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ரீக்ரிஸ்டல் பண்ணுற மாதிரி தான். ஸோ இம்பியூர் லித்தியம் குளோரைடை ஆல்கஹாலோட ஆட் பண்ணி நம்ம பியூரிஃபை பண்ணோம் அப்படின்னா you get pure lithium chloride. Okay wow, this is the first step. So preparation of lithium chloride. So நம்ம அந்த ஓர் எடுத்துருக்கோம். ஓரை வந்து ஃபைன் பவுடர் பண்ணிவிட்டு கார்ன் சல்ஃபூரிக் ஆசிட் ட்ரீட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு சிலிக்கா வந்து என்ன, அது இன்சாலிபிள். ஸோ இட் இஸ் ஈஸிலி ஃபில்டர் அவுட். ஸோ நெக்ஸ்ட் யூ ஆட் sodium carbonate. Aluminum is precipitated as aluminum carbonate. Then you add excess of sodium carbonate. ஸோ நமக்கு என்ன வேணும், லித்தியம் தான் வேணும். ஸோ லித்தியம் கார்பனேட்டாக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் அதை வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு HCl ஆட் பண்ணோம் அப்படின்னா லித்தியம் கார்பனேட்ஸ் கன்வெர்ட்ஸ் டு லித்தியம் குளோரைட். திஸ் இஸ் நாட் அ பியூர் ஒன். ஸோ யூ பியூரிஃபைட் வித் ஆல்கஹால், யூ கெட் அ பியூர் லித்தியம் குளோரைட். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் எலக்ட்ரோலைசிஸ் ஆஃப் lithium chloride. So you take fused lithium chloride and potassium chloride, both are 50%. Okay va? So நம்ம என்ன எடுக்கிறோம், fused lithium chloride and potassium chloride எடுக்கிறோம். ஸோ இங்கே வந்து நம்ம லித்தியம் குளோரைட் ஆட் பண்ணிகிட்டே இருக்கோம். இங்கே நம்ம ஆனோடு கேத்தோடு எதை எடுக்கிறோம் அப்படின்னா கிராஃபைட் ஆக்ட் அஸ் அ ஆனோட், ஸ்டீல் இஸ் ஆக்ட் அஸ் அ கேத்தோடு. ஓகேவா? ஸோ இங்கே என்ன ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னா எலக்ட்ரோலைசிஸில் ஸோ நம்ம லித்தியம் குளோரைட் ஆட் பண்ணும்போது லித்தியம் குளோரைட் ஸ்பிளிட் இன்டு லித்தியம் ப்ளஸ் அண்ட் Cl மைனஸ். ஸோ லித்தியம் எங்கே டெபாசிட் ஆகும், கேத்தோடில் டெபாசிட் ஆகும். குளோரின் வந்து என்ன ஆகும், ஆனோடில் டெபாசிட் ஆகிருக்கும். இங்கே வந்து குளோரின் வந்து என்ன ஆகும், குளோரின் கேஸாக வந்து ரிலீஸ் ஆயிரும். லித்தியம் வந்து மோல்டன் ஸ்டேட்டில் கேத்தோடில் டெபாசிட் ஆகிட்டே வரும். ஸோ அது இந்த பிக்சரில் காட்டியிருக்கோம். ஸோ கிராஃபைட் இஸ் அ ஆனோட், ஸ்டீல் இஸ் அ கேத்தோட். ஸோ ஹியர் வி take a lithium chloride and potassium chloride in the fused state. ஓகேவா? ஸோ குளோரின் வந்து என்ன ஆகும், இந்த ஆனோடில் படும்போது குளோரின் கேஸாக ரிமூவ் ஆகிட்டே வரும். ஸோ இதுதான் நமக்கு கேத்தோடு. ஸோ நம்ம எலக்ட்ரோலைசிஸ் நடக்கும்போது ஸோ இந்த லித்தியம் வந்து என்ன ஆகும் உனக்கு இந்த கேத்தோடில் தட் இஸ் இது இஸ் அயான் என்க்ளோசர், ஒரு அயான் கேஸ், ஒரு வெசல் மாதிரி இருக்கும். நம்ம அதில் வந்து என்ன பண்ணிடுவோம், லித்தியத்தை வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் லித்தியம் குளோரைடாக இருந்ததை நம்ம இங்கே லித்தியமாக கன்வெர்ட் பண்ண போகிறோம் பை எலக்ட்ரோலைசிஸ். ஸோ திஸ் இஸ் த எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப். ஓகே. ஸோ ஹியர் கிராஃபைட் இஸ் ஆக்ட் அஸ் அ ஆனோட், ஸ்டீல் இஸ் ஆக்ட் அஸ் அ கேத்தோட். ஸோ ரியாக்ஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு லித்தியம் எங்கே கலெக்ட் ஆகணும் அப்படின்னா இந்த கேத்தோடில் நமக்கு கலெக்ட் ஆகிட்டே இருக்கும். இட் இஸ் இன் த மோல்டன் ஸ்டேட், ஒரு மாதிரி உருகுன மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக செப்பரேட் பண்ணி எடுத்துடலாம். ஓகேவா? So next uses of lithium.
So lithium metal is used for making electrodes of lithium battery and it is used as a deoxidizer. So deoxidizer க்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா சப்போஸ் அயான் இருக்கு அப்படின்னா அயானை அப்படியே வச்சோம் அப்படின்னா என்ன ஆகும் உனக்கு அயான் வந்து அயன் ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகிட்டா இருக்கும். தட் இஸ் அ கரோஷன். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி காப்பரு நிக்கல் வந்து கரோட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம லித்தியத்தை வந்து யூஸ் பண்ணுறோம். ஒரு டீஆக்சிடைசராக யூஸ் பண்ணுறோம். ஸோ எந்த ஒரு ஆக்சைடு ஃபார்மேஷனும் காப்பரில் நிக்கலும் என்ன ஆகாது நமக்கு ஃபார்ம் ஆகாது. ஸோ இட் இஸ் யூஸ்ட் அஸ் அ டீஆக்சிடைசர் இன் த பியூரிஃபிகேஷன் ஆஃப் காப்பர் அண்ட் நிக்கல். ஸோ அதே மாதிரி இட் இஸ் அன் ingredient of high energy rocket fuels and alloy, that is a lead lithium alloy is used for making bearings. And lithium carbonate is used to increase the tensile strength of glass. So tensile strength போது நம்ம ஒரு கிளாஸ் மேக் பண்றோம் அப்படின்னா நீ எவ்வளவு ஒரு டென்ஷன் ப்ரெஷர் கொடுத்தாலும் அது வந்து என்ன ஆகக்கூடாது பிரேக் ஆகக்கூடாது. ஸோ அப்படி பிரேக் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன ஆட் பண்ணுவோம் அதில் லித்தியம் கார்பனேட் ஆட் பண்ணுவோம். அப்படி ஆட் பண்ணும்போது கிளாஸோட டென்சில் ஸ்ட்ரென்த் அந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி செராமிக்ஸில் ஆட் பண்ணுவோம். ஸோ செராமிக்ஸ் வந்து நம்ம ஹீட் பண்ணாலோ நம்ம ஏதாவது ப்ராசஸ் பண்ணாலோ அது என்ன ஆகக்கூடாது கிராக் ஆகக்கூடாது. ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நம்ம லித்தியம் சால்ட்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ லித்தியம் சால்ட்ஸ் ஆர் யூஸ்ட் இன் செராமிக்ஸ் டு ப்ரிவென்ட் சர்ஃபேஸ் கிராக்கிங். ஸோ நெக்ஸ்ட் lithium citrate and salicylate are employed in medicine for the treatment of gout. ஸோ கவுட் அப்படிங்கிற இந்த வாதம்னு சொல்லுவாங்க ஆர்த்ரட்டிக்ஸில். ஸோ அதுக்கு வந்து நம்ம லித்தியம் சிட்ரேட்டையும் லித்தியம் சாலிசிலேட்டையும் மெடிசனாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி லித்தியம் ஹைட்ராக்சோல் இட் இஸ் யூஸ்டு டு மேக் ஹை குவாலிட்டி லூப்ரிகன்ஸ். அதே மாதிரி லித்தியம் குளோரைட் இஸ் யூஸ்ட் அஸ் அ ஏர் கண்டிஷனிங் பிளான்ஸ். ஸோ ஏர் கண்டிஷனிங் பிளான்ஸுங்கிறது ஒரு பெரிய ஷாப்பிங் மாலோ தேட்டரோ இருக்கு அப்படின்னா ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணணும் அதை ஏர் கண்டிஷன் பண்ணணும் அப்படின்னா ஸோ அதில் வந்து நம்ம எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா லித்தியம் குளோரைடை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ தீஸ் ஆர் யூசஸ் ஆஃப் லித்தியம். ஸோ நெக்ஸ்ட் வி see the chemical properties. So anomalous behavior of lithium. So lithium differs in many properties from the other alkali metals due to its small size, high energy ionization energy and electronegativity. Suppose alkali metal பார்த்தோம் அப்படின்னா மேலேருந்து கீழே வரும்போது என்ன உனக்கு சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வருது. பட் லித்தியம் வந்து வெரி வெரி இன் ஸ்மால் சைஸ். ஸோ சம் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து என்ன ஆகும் உனக்கு மற்ற அல்கலி மெட்டலோட கம்பேர் பண்ணும்போது லித்தியத்தோட ப்ராப்பர்ட்டி வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஸோ எதுலலாம் டிஃபர் ஆகுது அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாயிலிங் பாயிண்ட். ஸோ லித்தியத்துக்கு கீழே பார்க்கும்போது சோடியம் பொட்டாசியம் எல்லா எலமெண்ட்ஸும் இருக்கும். ஸோ மற்ற அல்கலி மெட்டலோட கம்பேர் பண்ணும்போது ஸோ லித்தியத்தோட மெல்டிங் பாயிண்ட்டும் பாயிலிங் பாயிண்ட்டும் எப்படி இருக்குது ரொம்பவே ஹையராக இருக்குது. ஓகேவா? ஸோ அதுமாரி செகண்ட் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா லித்தியம் மட்டும்தான் எது கூட ரியாக்ட் ஆகும் அப்படின்னா நைட்ரஜன் கூடயும் சிலிக்கான் கூடயும் ரியாக்ட் பண்ணும். ஸோ ரியாக்ட் பண்ணும்போது சப்போஸ் லித்தியம் வந்து நைட்ரஜனோட கம்பைண்ட் ஆச்சு அப்படின்னா யூ கெட் லித்தியம் நைட்ரைட். சப்போஸ் சிலிக்கானோட கம்பைண்ட் ஆச்சு அப்படின்னா யூ கெட் லித்தியம் சிலிசைட். ஸோ மற்ற எந்த ஒரு அல்கலி மெட்டலும் நைட்ரஜனோடையும் சிலிக்கானோடையும் கம்பைண்ட் ஆகி எந்த ஒரு காம்பவுண்ட் ஃபார்மேஷன்லையும் இன்வால்வ் ஆகாது. திஸ் இஸ் த செகண்ட் டிஃப்ரென்ஸ். ஸோ தேர்ட் ஒன் சால்ட் ஆஃப் லித்தியம்ஸ் ஆர் கோவலன்ட். சப்போஸ் லித்தியம் குளோரைடு எடுத்திருக்கோம் அப்படின்னா திஸ் இஸ் த லிட்டில் பிட் கோவலண்ட். ஸோ கோவலண்டாக இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் ஈஸிலி சால்பிள் இன் ஆர்கானிக் சால்வெண்ட்ஸ். பட் மற்ற அல்கலி மெட்டலோட சால்ட் எடுத்தோம் அப்படின்னா அது வந்து ஆர்கானிக் சால்வெண்ட்டில் என்ன ஆகாது ஈஸியாக சால்பிள் ஆகாது. தட் இஸ் இன்சால்பிள் இன் ஆர்கானிக் சால்வெண்ட்ஸ். So fourth one is lithium chloride is soluble in alcohol as well as in pyridine. So pyridine is one of the solvent. So alcoholலையும் pyridineலையும் என்ன ஆகும் உனக்கு ஈஸியாக சாலிபிள் ஆயிரும் லித்தியம் குளோரைட். அதே மாதிரி ஈஸியாக ஹைட்ரேஷனில் இன்வால்வ் ஆகும். ஸோ இன்வால்வ் ஆகிட்டு ஹைட்ரேட்டட் லித்தியம் குளோரைட் நமக்கு ஃபார்ம் ஆகும். பட் அதர் அல்கலி மெட்டல்ஸ் வந்து நமக்கு என்ன பண்ணாது ஹைட்ரேஷனில் இன்வால்வ் ஆகாது. நமக்கு அங்கே எந்த ஒரு ஹைட்ரேட்ஸும் ஃபார்ம் ஆகாது. So fifth difference is so
ஸோ லித்தியத்தை ஏரோட பேர்ன் பண்ணும்போது it gives normal oxide, that is Li2O. But other alkali metals பார்த்தோம் அப்படின்னா peroxide form ஆகும். So this is MOOM. So this is the peroxide linkage, MOOM. So எந்த ஒரு alkali metal எடுத்தாலுமே நமக்கு ஏர்ல burn பண்ணும்போது பெராக்சைட் ஃபார்ம் ஆகும். பட் லித்தியம் மட்டும்தான் நமக்கு ஒரு நார்மல் ஆக்சைடு Li2O அப்படிங்கிற ஒரு நார்மல் ஆக்சைடு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ அது மாதிரி லித்தியம் ஹைட்ராக்சைடு அதை வந்து நம்ம ஹீட் பண்ணும்போது டீகம்போஸ் ஆகும். ஸோ டீகம்போஸ் ஆச்சுனாலும் இட் கிவ்ஸ் நார்மல் ஆக்சைடு, தட் இஸ் Li2O. ஸோ மற்றது வந்து நார்மல் ஆக்சைடு வந்து நமக்கு கொடுக்காது. ஸோ நெக்ஸ்ட் வந்து லித்தியம் கார்பனேட். ஸோ லித்தியம் கார்பனேட்டும் ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும்? டீகம்போஸ் ஆகிட்டு லித்தியம் ஆக்சைடையும் கார்பன் டை ஆக்சைடும் ப்ரொடியூஸ் பண்ணும். பட் அதர் alkali metal carbonates do not decompose. ஸோ மற்ற எந்த ஒரு alkali metal carbonates என்ன ஆகாது? அவ்வளோ ஈஸியாக டீகம்போஸ் ஆகாது ஹீட் பண்ணும்போது. ஸோ நெக்ஸ்ட்டு லித்தியம் நைட்ரேட். ஸோ லித்தியம் நைட்ரேட்டை ஹீட் பண்ணும்போது இட் ஆல்சோ டீகம்போசஸ் டு கிவ் லித்தியம் ஆக்சைடு NO2O2. பட் மற்ற alkali metal நம்ம டீகம்போஸ் பண்ணோம் அப்படின்னா கரஸ்பாண்டிங் நைட்ரேட்ஸ் மற்ற நைட்ரேட்ஸ் alkali metal நைட்ரேட்ஸ் எடுத்து நம்ம டீகம்போஸ் பண்ணோம் அப்படின்னா இட் கிவ்ஸ் நைட்ரைட்ஸ். இங்கே வந்து நமக்கு சோடியம் ஆக்சைடுன்னு ஃபார்ம் ஆகாது. என்னதான் நமக்கு ஃபார்ம் ஆகும்? NaNO2 கரஸ்பாண்டிங் நைட்ரேட்ஸ் ஃபார்ம் ஆகும். பட் லித்தியம் மட்டும்தான் என்னவா கன்வெர்ட் ஆகும்? ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு லித்தியம் ion has the tendency to form complex with the ammonia and water. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான். ஸோ டெட்ரா aqua லித்தியம், தட் இஸ் LiH2O4. அதே மாதிரி லித்தியம் NH3 டெட்ரா அம்மோனியா லித்தியம். ஸோ இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷனில் லித்தியம் இன்வால்வ் ஆகும். மற்றது வந்து அந்தளவுக்கு ஈஸியாக இன்வால்வ் ஆகாது. அதே மாதிரி இட் ஃபார்ம்ஸ் ஆர்கனோ மெட்டாலிக் காம்பவுண்ட். ஸோ வாட் இஸ் ஆர்கனோ மெட்டாலிக் காம்பவுண்ட்ஸ்? ஒரு மெட்டல் வந்து ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டோட கம்பைண்ட் ஆகிருக்கும். ஸோ தட் இஸ் organometallic compound. ஓகேவா? ஸோ CH3Li, that is methyl lithium. So lithium sulfate is the only alkali metal sulfate which doesn't form double salt. ஸோ இது எந்த ஒரு ஆலம் மாதிரி எந்த ஒரு டபுள் சால்ட்டும் ஃபார்ம் ஆகாது. ஸோ மற்ற சல்ஃபேட் அலுமினியம் சல்ஃபேட் அந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா அது வந்து டபுள் சால்ட் ஃபார்மேஷனில் இன்வால்வ் ஆகும். பட் லித்தியம் வந்து என்ன ஆகாது? எந்த ஒரு டபுள் சால்ட் ஃபார்மேஷனும் இன்வால்வ் ஆகாது. இந்த 10 பாயிண்ட்ஸுமே டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த லித்தியம் அண்ட் அதர் alkali metals. So next property is diagonal relationship. ஸோ லித்தியம் வந்து எதுக்கு டயகனலாக இருக்கும் அப்படின்னா மெக்னீஷியத்தோட டயகனலாக இருக்கும். ஓகேவா? ஸோ ரெண்டோட ப்ராப்பர்ட்டிஸுமே ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். அதோட சார்ஜஸ், சைஸ், எலக்ட்ரோநெகட்டிவிட்டி எல்லாமே லித்தியத்துக்கும் மெக்னீஷியத்துக்கும் ஆல்மோஸ்ட் எப்படி இருக்கும்? சிமிலராக தான் இருக்கும். திஸ் இஸ் த டயகனல் ரிலேஷன்ஷிப். ஸோ டயகனல் மீன்ஸ் இந்த மாதிரி கிராஸில். ஸோ லித்தியமும் மெக்னீஷியமும் டயகனல் டு ஈச் அதர். அதே மாதிரி பெரிலியமும் அலுமினியம் டயகனல் டு ஈச் அதர். அதே மாதிரி போரான் அண்டு சிலிக்கா இதுவும் என்னது? டயகனல் டு ஈச் அதர். ஸோ நம்ம இது ரெண்டையும் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ எந்தெந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் லித்தியத்துக்கும் மெக்னீஷியத்துக்கும் சிமிலராக இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் ஃபார்மேஷன் ஆஃப் கார்பைட். ஸோ லித்தியத்தை கார்பனோட நம்ம ட்ரீட் பண்ணும்போது இட் கன்வெர்ட்ஸ் டு லித்தியம் கார்பைட். அதே மாதிரி தான் மெக்னீஷியத்தையும் கார்பனோட நம்ம ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா இட் கன்வெர்ட்ஸ் டு மெக்னீஷியம் கார்பைட் Mg2C3. ஸோ இது ரெண்டுமே என்ன தான்? சிமிலர் தான். ஸோ ரெண்டு மெட்டலுமே எதை ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா கார்பைடை தான் ஃபார்ம் பண்ணும். திஸ் இஸ் த ஒன் ஆஃப் த சிமிலாரிட்டி. ஸோ செகண்ட் ஒன் இஸ் ரியாக்ஷன் வித் நைட்ரஜன் அண்ட் வாட்டர். ஸோ லித்தியத்தை நைட்ரஜனோட ட்ரீட் பண்ணும்போது நைட்ரைட்ஸ் ஃபார்ம் ஆகும் which is readily hydrolyzed to liberate ammonia. ஸோ அதே தான் மெக்னீஷியமும் நைட்ரஜனோட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா to form magnesium nitrate which is undergoes hydrolysis to form or liberated ammonia. ஸோ இதுவுமே என்னது? உனக்கு சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் தான். ஸோ அதே மாதிரி burnt in air. ஸோ ஏரோட நம்ம ட்ரீட் பண்ணும்போது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் லித்தியமாக இருந்துச்சு அப்படின்னு நார்மல் ஆக்சைடு வந்து ஃபார்ம் பண்ணும். தட் இஸ் லித்தியம் ஆக்சைடு. அதே மாதிரி தான் மெக்னீஷியமும் ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகும்போது மெக்னீஷியம் ஆக்சைடு ஃபார்ம் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வித் வாட்டர்.
ஸோ லித்தியம் வாட்டரோட ரியாக்ட் ஆகும்போது யூ கெட் லித்தியம் ஹைட்ராக்சைடு அண்ட் ஹைட்ரஜன் இஸ் லிபரேட்டட். ஸோ அதே சேம் தான் மெக்னீஷியம் வாட்டரோட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா இட் கன்வெர்ட்ஸ் டு கரஸ்பாண்டிங் ஹைட்ராக்சைடு, that is magnesium hydroxide. At the same time hydrogen is liberated. So next heating. So hydroxide நம்ம ஹீட் பண்ணும்போது லித்தியம் ஹைட்ராக்சைடையோ லித்தியம் கார்பனேட்டையோ நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா it will be decomposed to give lithium oxide. ஓகேவா? ஸோ லித்தியம் ஹைட்ராக்சைடு கன்வெர்ட்ஸ் டு Li2O லித்தியம் ஆக்சைடு. அதேமாதிரி லித்தியம் கார்பனேட்னாலும் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? டீகம்போஸ் ஆகும்போது லித்தியம் ஆக்சைடும் வாட்டரும் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதே தான் மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு நம்ம ஹீட் பண்ணும்போது டீகம்போஸ் ஆகி மெக்னீஷியம் ஆக்சைடு ஃபார்ம் ஆகும். அதேமாதிரி மெக்னீஷியம் கார்பனேட்டும் டீகம்போஸ் ஆகி மெக்னீஷியம் ஆக்சைடு நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இதுவுமே சிமிலாரிட்டி தான். ஸோ அதே மாதிரி லித்தியம் எப்படி ஆர்கனோமெட்டாலிக் காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணுதோ அதே மாதிரி மெக்னீஷியம் என்ன ஆகும்? உனக்கு ஆர்கனோமெட்டாலிக் காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணும். ஸோ ஆர்கனோமெட்டாலிக்னா ஒன்றும் இல்லை, ஸோ மெட்டல் வந்து ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் மெத்தில் கூட வந்து சேர்ந்துருக்கும். ஸோ அதுதான் என்னது உனக்கு? ஆர்கனோமெட்டாலிக் காம்பவுண்ட். ஸோ லித்தியம் பார்த்தோம் அப்படின்னா இட் ஃபார்ம்ஸ் மெத்தில் லித்தியம் CH3Li. அதே மாதிரி மெக்னீஷியம் பார்த்தோம் அப்படின்னா இட் ஃபார்ம்ஸ் கிரிக்னாட் ரியேஜென்ட் CH3MgBr. ஸோ போத் தீஸ் ஆர் ஆர்கனோமெட்டாலிக் காம்பவுண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் சாலிபிலிட்டி. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் லித்தியம் எடுத்துருக்கோம், லித்தியம் கார்பனேட், லித்தியம் ஆக்சலேட் அண்ட் லித்தியம் பாஸ்பேட். அதே மாதிரி மெக்னீஷியம் கார்பனேட், மெக்னீஷியம் ஆக்சலேட், மெக்னீஷியம் பாஸ்பேட். ஸோ இது எல்லாமே ஈஸியாக என்ன ஆகாது? வாட்டரில் சாலிபிள் ஆகாது. ஸோ ஸ்பேரிங்லி சாலிபிள் இன் வாட்டர். பட் எது ஈஸியாக சாலிபிள் ஆகும்? லித்தியம் பைகார்பனேட்டோ மெக்னீஷியம் பைகார்பனேட்டோ அது ரெண்டுமே என்ன ஆகும்? உனக்கு ஈஸியாக வாட்டரில் சாலிபிள் ஆகிடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து மெட்டாலிக் லெஷர். ஸோ லித்தியம் ஆகட்டும் மெக்னீஷியம் ஆகட்டும் ரெண்டுமே ஹார்டு மெட்டல் தான். ஸோ இதை வந்து நம்ம ட்ரை ஏரில் மெல்ட் பண்ணாலுமே அதோட பிரைட்னஸை வந்து என்ன ஆகாது? அது வந்து லூஸ் பண்ணாது. சரியா? வித்தவுட் லூசிங் த லெஷர். ஸோ லித்தியம் ஆகட்டும் மெக்னீஷியம் ஆகட்டும் ரெண்டுமே என்னது? ஹார்டு மெட்டல்ஸ் தான். ஸோ அதை வந்து நம்ம மெல்ட் பண்ணும்போது அது எந்த ஒரு பிரைட்னஸையும் அந்த இடத்துல லூஸ் பண்ணாது. ஓகேவா? ஸோ இந்த 8 பாயிண்ட்ஸுமே என்னது உனக்கு? சிமிலாரிட்டி பிட்வீன் த lithium and magnesium. These 8 properties are diagonal relationship with lithium and magnesium. Okay, thank you.